ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 2 தக்காளி ஒரு பட்டை 2 லவங்கம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு 5-6 முந்திரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா நம்ம எல்லாமே கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 4 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொரியாண்டர் லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி.